நீங்கள் வீடியோவில் பார்க்குற இவர் இந்தியாவோட வீரதீர செயல்களை புரிஞ்சதுக்காக கொடுக்கப்படுற 2வது உயரிய விருதான சௌரிய சக்கராக்கு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு தெரியுமா? இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் செல்வா. நேவி பற்றின வெளியுறவு மற்றும் உள்ளுறவு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் மக்களுக்காக கிரியேட் பண்ண சேனல் தான் அக்னிவீர் தமிழியன் யூடியூப் சேனல். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு 3 மார்ச் 2023 இந்தியாவிலிருந்து கச்சா ஆயில் இறக்குமதி பண்ணுறதுக்காக கல்ஃப் கண்ட்ரி போயிருக்கிற இந்தியாவோட கப்பல் பேர் ONGC ஆயில் டேங்கர். இந்த கப்பலில் பருவநிலை மாற்றங்கள் மற்றும் இன்ஜினில் ஏற்படுற மிகப்பெரிய கோளாறுனால ஆப்ரேஷனல் எமர்ஜென்சி அப்படின்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை அறிஞ்ச இந்தியன் நேவி உடனே புறப்பட்டு ONGC ஆயில் டேங்கர் கப்பலை ரீச் பண்ணுறாங்க. ONGC கப்பலில் இருக்கிற ஆஃபீஸர் இந்தியன் நேவி ஆஃபீஸர்கிட்ட இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு கூட எங்கள் கப்பலால் மூவ் ஆக முடியாது, இன்ஜினில் பெரிய கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்தியன் நேவல் ஷிப்பில் இருக்கிற டைவர் சிறிதும் யோசிக்காமல் உடனே நீருக்கடியில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்தியன் நேவி கடலுக்கு அடியில் போகிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் கொடுத்து அவரை தண்ணிக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. கடலுக்கு அடியில் போன இவர் ONGC கப்பலோட இன்ஜினை சரி பண்ணிட்டு சிறிதும் யோசிக்காம மேலே வராரு. இவர் தான் இந்தியன் நேவியோட ஆஃபீஸர் மற்றும் டைவருமான லெப்டினன்ட் விமல் ரஞ்சன் டேக்ரா. இந்த சோல்ஜரோட தைரியம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் என்னோட வீடியோ உடனுக்குடன் நீங்கள் வந்து சேரும். தமிழ் மக்களோட ஆதரவு சப்போர்ட்டுக்கும் நன்றி.